எப்போதும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பூசணிக்காய் வச்சு ஒரு சூப்பரான பூசணிக்காய் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 5 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பூசணிக்காவை இதுபோல் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் அளவுக்கு இதுபோல் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தா சட்னி கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். அதுக்காக தான் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்து வதக்கி நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொரப்பாக இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே உப்பு சேர்க்காமல் இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, சூடாக இருக்கிற இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.